பிரதமர் மோடிக்கும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் இடையே நடைபெற்று வரும் தொடர் மோதல்கள் அனைவருக்கும் அறிந்த ஒன்றுதான். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு போட்டு செயல்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி ஆலோசனை பேர்ல டெல்லி பாஜக மேலிடமும் மு.க. ஸ்டாலினையும் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தெரிய வருகிறது. இது குறித்து நாம் விசாரித்த போது சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் நாகாலாந்து ஆளுநருமான இல கணேசன் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சென்னை டி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார்கள் என்று தகவலும் வெளியாகியிருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில தான் பிரதமர் மோடி இது தொடர்பாக சென்னைக்கு வந்து நேரடியாகவும் அஞ்சலி செலுத்தவில்லை என்றும் கூறப்படுது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி சார்பில் இல கணேசனுக்கும் அஞ்சலி செலுத்தப்படியும் கேட்டிருக்காங்க. அதன் பேர்ல பிரதமர் மோடி சார்பில் மலர் வளையம் வைத்து மு.க. ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியதாகவும் தெரிய வருகிறது.